Unit 1, Fundamentals of Business, Chapter 2, Objectives of Business. Characteristics of Business. First character, business உடைய first character, production or procurement of goods. அதாவது goods produce பண்ணுறது, production, உற்பத்தி பண்ணுறது or procurement, திரட்டுறது. இது வந்து business ஒரு character. அப்போ goods அதாவது ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இல்லைன்னா ப்ரொக்யூர் பண்ணுறது பிஸ்னஸ். செகண்ட் ஒன், சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பிஸ்னஸ்னால் அங்கே சேல் இருக்கணும், இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். அப்போது ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை சேல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அது பிஸ்னஸ். அதாவது இங்கே சிம்பிளாக சொல்கிறாருன்னா, ஒரு இண்டிவிஜுவல் தன்னுடைய சொந்த தேவைக்காக உற்பத்தி பண்ணால் அதுக்கு பேர் பிஸ்னஸ் கிடையாது. மற்றவங்களுக்காக உற்பத்தி பண்ணி அதை சேல் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ பிஸ்னஸ். தேர்ட் ஒன், டீலிங் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் பாயிண்டில் படித்தோம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லைன்னா ப்ரொக்யூர் பண்ணுறது தான் பிஸ்னஸ். வாட் டைப் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, வாட் டைப் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கூட்ஸ் மேபி கன்சியூமர் கூட்ஸ் ஆர் ப்ரொடியூசர் கூட்ஸ். கன்சியூமர் கூட்ஸ்ன்றது கன்சியூமருடைய இறுதி பயன்பாட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு போயிடும், க்ளோத், பெண்ணெல்லாம். ப்ரொடியூசர் கூட்ஸ்ன்றது டைரெக்டாக கன்சியூமருக்கு போகாது, அது வந்து கன்சியூமருக்கு தேவையான பொருளை உண்டாக்குறதுக்கு பயன்படக்கூடிய பொருளுக்கு பேர் தான் ப்ரொடியூசர் கூட்ஸ். பிளான்ட், மிஷினரி எல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுமாதிரி சர்வீசஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு சர்வீசஸ். இந்த சர்வீசஸையும் இந்த கூட்ஸையும் டீல் பண்ணால் தட் இஸ் கால்ட் பிஸ்னஸ். ஃபோர்த் ஒன், ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ். ஒரு ஐசோலேட்டட் டீலிங் இன் பையிங் அண்ட் செல்லிங் டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் பிஸ்னஸ். ஐசோலேட்டட் டீலிங் இன் பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்போது, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபர் வந்து ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்காரு, அது பழசாச்சு, அதை வேறொருவர்களுக்கு விற்றுட்டார். அப்படின்போது அது செல்லிங். அப்போ வந்து அது பிஸ்னஸான்னு கேட்டால் இட் இஸ் நாட் எ பிஸ்னஸ், பிகாஸ் இட் இஸ் அன் ஐசோலேட்டட் டீலிங். அதை பிஸ்னஸ் இருக்க முடியாது. ரெகுலாரிட்டி இருக்கணும், கண்டினியூட்டி இருக்கணும். ஒரு பிஸ்னஸ்னால் ஒரு பொருளை விற்கிறாருன்னா அது கண்டினியூட்டியாக வைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் கால்ட் பிஸ்னஸ். ஸோ ஐசோலேட்டட் டீலிங் இஸ் நாட் கான்ஸ்டியூட் பிஸ்னஸ். தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ். அதாவது பிஸ்னஸ் மீன்ஸ் வாட்? எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மீன்ஸ் வாட்? ஏர்ன் மணி, அதாவது ஏர்ன் ப்ராஃபிட். அப்போ பிஸ்னஸ் இஸ் எ economic activity, so which one is a important feature of business? Profit motive. Then sixth one is element of risk. Businessல profit அப்படின்போது it is a uncertain, நிச்சயமற்றது. சிலப்போ நிறைய ப்ராஃபிட் கிடைக்கலாம், கம்மியான ப்ராஃபிட் கிடைக்கலாம், சிலப்போ லாஸும் உண்டாகலாம். ஸோ ப்ராஃபிட் அப்படின்றது எவ்வளோதான் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணால் கூட சில விஷயம் நம்ம கண்ட்ரோல் இருக்காது. சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸ், தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ், ரீசோர்ஸஸோடைய பற்றாக்குறை, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காமல் போகலாம். ஸோ இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட், பிஸ்னஸ் மேனோட ஹேண்டில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் தான் ப்ராஃபிட்டை தீர்மானிக்கும். அதனால தான் வாட் இஸ் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது இட்ஸ் செட் டு பி ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் டேக்கிங். அந்த ரிஸ்க்கை எதிர்கொள்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்டு தான் ப்ராஃபிட் அப்படின்னா. தீஸ் ஆர் தி characteristics of business. Next, objectives of business. ஒரு business உடைய நோக்கம் என்ன அப்படிம்போது there are 6 objectives, 6 very important objectives. First objective என்னங்கட்ட economic objectives. Economic objective is simple, earning profit. Economic objective is earning profit. So how can you earn more profit அப்படிம்போது creation of customers. நம்ம கஸ்டமரை உருவாக்கணும், வாடிக்கையாளரை உருவாக்கணும். ரெகுலர் இனோவேஷன், ரெகுலராக தொடர்ச்சியாக புது புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வரணும், புது புது தொழில்நுட்பங்களை கொண்டு வரணும். அண்ட் பெஸ்ட் பாசிபிள் யூஸ் ஆஃப் அவைலபிள் ரீசோர்ஸஸ். கிடைக்கக்கூடிய அந்த ரீசோர்ஸஸை பெஸ்ட்டாக எவ்வளோ மேக்ஸிமமாக ஆப்டிமமாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆப்டிமமாக யூஸ் பண்ணால் we can earn profit. That is the first objective of business. The second objective is social objectives. ஏன்னா இன்றைக்கெல்லாம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது பிஸ்னஸ்க்கு. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏன்னா தே ஷுட் டூ சம்திங் பெனிஃபிட் டு தி சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பிஸ்னஸ் செய்யணும். ஆல்ரெடி தே ஆர் கிவிங் த கூட்ஸ் ரிக்வயர்ட் டு சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கு தேவையான கூட்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே
அதாவது இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கர்ஸாக இருக்கக்கூடிய ரீசோர்ஸஸை, பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இந்த ரீசோர்ஸை அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறதுனால சொசைட்டி அவங்ககிட்டேருந்து அதுக்கு ரிட்டர்னாக வெல்ஃபேர் எதிர்பார்ப்பாங்க. தட் மீன்ஸ் சிம்பிளி த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி என்ன பண்ணக்கூடாது, ஷுட் நாட் ட்ரபிள் சொசைட்டி, இந்த சொசைட்டியை ட்ரபிள் பண்ணக்கூடாது. தேர்டு ஆப்ஜெக்டிவ் இஸ் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆர்கனைசேஷனுக்கு அந்த அமைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கும். என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேன்ஷன், அந்த பிஸ்னஸை விரிவுபடுத்தணும், மாடர்னைசேஷன் நவீனப்படுத்தணும், சப்ளை ஆஃப் கூட்ஸ், குவாலிட்டி கூட்ஸ் டு கஸ்டமர்ஸ், கஸ்டமருக்கு கன்சியூமருக்கு நல்ல குவாலிட்டியான கூட்ஸை சப்ளை பண்ணணும், கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர்ஸை எப்படி திருப்திப்படுத்துறது, இது எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது தான் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபோர்த் ஒன் இஸ் ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்போது மனித நோக்கங்கள், அதாவது அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ வெல்பீயிங், அவங்களுடைய நலனுக்காக, அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளருடைய நலன் மற்றும் எதிர்கால தேவையை நிறைவேற்றுவதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே வந்து ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். எப்படி எம்ப்ளாயியோடைய வெல்பீயிங், அவங்க சோசியலாகவும் சமூக சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ், சமூக உளவியல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்புறம் நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ், தேசிய நோக்கம். ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழில் அப்படின்போது தே ஷுட் கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கணும், ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிட்டிசன். அதே மாதிரி கூட்ஸ் சர்வீசஸில் செல்ஃப் சஃபிஷியண்ட்டை உண்டாக்கணும், தன் நிறைவடையணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் தன் நிறைவடையணும், செல்ஃப் சஃபிஷியண்டாக மற்றவங்கள்ட்ட டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வேண்டிய கூட்ஸு, நம்ம நாட்டுக்கு வேண்டிய கூட்ஸு நம்மளே உண்டாக்கணும். இது பிஸ்னஸுடைய ஒரு நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதுமாதிரி ப்ரொமோட் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை ப்ரொமோட் பண்ணணும். இதெல்லாம் தான் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்.